சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். பொதுவெளியில் டாக்டர் அன்புமணி அவர்கள் அவங்க அப்பாவால் பெரியவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களால் தொடர்ந்து அவமரியாதைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார். கட்சியாக உடைகிறார் பானையை போட்டு. நடக்காத மகனே, கண்ணு முடியாது மகனே, அது ரொம்ப இழுத்து இழுத்து நல்லா பேசுகிறார், ராகம் போட்டு பேசுகிறார். அது இன்னும் இன்சல்ட் ஆகும். பக்கத்திலே மகன் உட்காந்துருக்கார். கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு, இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். நல்லா கவனிங்க, வக்ஃபு சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அதை ஆதரித்து ஓட்டு போட்டுட்டு 10 நாள் பொறுத்து பார்லிமெண்ட்டில் ஆக்சுவல் பில்லு மசோதா வரும்போது அதில் வாக்களிக்காமல் ராஜ்யசபாலேருந்து வெளியில் போகிறார் அன்புமணி. இதை விட ஒரு மோசமான, பச்சுவந்தித்தனமான, அவலமான, அதாவது மட்டமான ஒரு அரசியல் இருக்கவே முடியாது. இதெல்லாம் டாக்டர் ராமதாஸ் பெரியவரால் சகிச்சுக்க முடியல. 4 செல்ஃபோன் வச்சுருக்கிற, இன்னும் 4 வாங்கிக்க, பொழைச்சிக்கோ, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ. ஆனால் நீ இந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அதில் அப்பாவை விட மகனுக்கு ரொம்ப மோசமான ஒரு பச்சோந்தித்தனம் இருக்குது. அதாவது ஒப்பீனியனை பற்றி, பப்ளிக் ஒப்பீனியனை பற்றி டாக்டர் அன்புமணிக்கு எந்த கவலையுமே இல்லை. ராத்திரி 12 மணி வரைக்கும் ஏடிஎம்கேவோட பேசிட்டு காலைல 7 மணிக்கு போறீங்க. பரவலான புரிதல் அப்பா திமுகவோட போகணுன்றாரு, புள்ள பிஜேபியோட போகணுன்றாரு. திமுகவோட இவங்க எப்படி போக முடியும்னு எனக்கு தெரியல. தேர்தல் பேரத்தை அதிகரிக்கிறது எந்த வகையிலும் இந்த மாநாடு உதவாது நினைக்கிறீங்க? அப்சல்யூட்லி, யூ ஆர் ரைட். வாயில் சக்கரம். அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டைன்னும் போது 2 கூட்டணிக்கு போனாலும் திமுகவுக்கு போக முடியாது. ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க, திமுகவோடையும் போகிறாங்க இல்லை ஏடிஎம்கோடையும் போகிறாங்கன்னா 2 இடத்துலையுமே இவங்களுக்கு பெரிய அளவில் பயம் பேசக்கூடிய வல்லமை இருக்காது. இவங்க கட்சிக்குள்ளே பிளவு இருக்குதுன்னு. ஒன் இந்தியா அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். பாமக சார்பில் வன்னியர்கள் ஒன்று கூடும் சித்திரை முழுநிலவு மாநாடு நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. வன்னியர்களுக்கு அன்புமணி பாராட்டுகிறாரு, ராமதாஸ் அன்புமணி பாராட்டுகிறாரு. திமுக மீது ராமதாஸோட பேச்சில் கரிசனம் தெரியுது, அன்புமணியோட பேச்சில் ஆக்ரோஷம் தெரியுது. எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ குடும்ப சண்டை நடுத்தருக்கு சந்திச்சிருக்குது. ஏற்கனவே சந்திச்சிருச்சுது. இப்போ அவங்களோட ப்ரெஸ்டிஜியஸ் ஃபங்க்ஷன்ஸில் ஒன்று இந்த சித்திரை திருவிழா. நீங்கள் சொன்ன மாதிரி 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாமாங்கம், 12 வருஷன்றது ஒரு மாமாங்கம் ஓடிப்போச்சு. அதுக்கு முன்னால் 2013 அவர் பேசின பேச்சுக்கு தான் ஜெயலலிதா தூக்கி உள்ளே வச்சாங்க. அவரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அந்த விழா நடத்துகிற துணிச்சல் ராமதாஸுக்கு வரவே இல்லை, டாக்டருக்கு வரல. அரசியல் ரீதியாக அவர்கள் நம்பகத்தன்மையை இழந்து பல ஆண்டுகள் ஆகிறது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் 1980களில் 87 அந்த சாலை மறியல் போராட்டம் ஆரம்பித்து எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும்போது மரத்தை வெட்டி போட்டு அதில் பலருக்கு வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக பலர் கொல்லப்பட்டு, அதன் பிறகு தலித் வன்னியர் ஒற்றுமைக்காக களத்திலே இறங்கிய அவருடைய செயல்பாடுகள், தலித் மக்கள் இறந்து போனால் அவருடைய சடலங்களை வன்னியர்கள் வாழக்கூடிய பகுதிகள் வழியாக எடுத்து செல்லக்கூடாது என்ற காலகட்டத்தில் தலித் சடலங்களை தன் தோளில் சுமந்து போனவர். அதனால் தான் தமிழ் குடிதாங்கி என்ற பெயரையே அவர் திருமாவளவன் அவருக்கு கொடுத்தார். தலித் வன்னியர்களிட ஒற்றுமைக்கு ஒரு சரியான முன்னெடுப்பை அந்த காலகட்டத்தில் தேவைப்பட்ட முன்னெடுப்பை எடுத்தவர் தான் டாக்டர் ராமதாஸ். 1991ஆம் ஆண்டு அவருடைய கட்சியில் பண்டுட்டி ராமச்சந்திரன் மட்டும் ஜெயிச்சு எம்எல்ஏவாக உள்ளே வந்தார். 96 அவர்கள் அதன் பிறகு டாக்டர் ராமதாஸோட இவங்களோட பாட்டாளி மக்கள் கட்சி இவங்களோட போனாங்க, வாழப்பாடி ராமமூர்த்தியோட அந்த கட்சியோடலாம் போய் சேர்ந்து அப்போ 4 சீட்டு நம்ம ஜெயிச்ச மாதிரி நினைவுகள் சரியாக இருக்குமே. பிரேக் த்ரூ எப்போ டாக்டர் ராமதாஸுக்கு வந்ததுன்னா 98 பிப்ரவரி. 96 தேவேகவுடா நரசிம்மராவ் கவர்மெண்ட்டுக்கு தேவேகவுடா கவர்மெண்ட்டு 11 மாதம் 7 மாதம் வைகே குஜ்ரால் கவர்மெண்ட்டு முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் ஒரு மெகா கூட்டணி அன்றைய ஜெயலலிதா உருவாக்கினார். ஏன்னா 96 ஆட்சி இழந்த ஜெயலலிதா சிறைப்பிடிக்கப்பட்டு பல வழக்குகளை எதிர்கொண்டிருந்தார். ஜெயலலிதாவின் அரசியல் எதிர்காலமே முடிந்து போய்விட்டது என்று 96 டிசம்பரில் அவர் கைது செய்யப்பட்டவர். மே மாதம் ஆட்சி இழந்தார். டிசம்பரில் அவருக்கு மீது கைது செய்யப்பட்டு பல வழக்குகள் போடப்பட்டு 97 ஜனவரி 3 சிறையிலேருந்து வெளியில் வந்த பிறகு மிக மங்கலான அரசியல் எதிர்காலத்தை எதிர்கொண்டிருந்த ஜெயலலிதாவுக்கு அந்த ஆண்டு இறுதியில் 97 நவம்பரில் ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட் கவிழ்க்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது புத்துயிர் கிடைத்தது. 98 பிப்ரவரியில் தேர்தல்களில் மிகப்பெரியதொரு கூட்டணியை ஜெயலலிதா உருவாக்கினார். அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி,
வாழப்பாடி ராமத்தில் ராஜீவ் காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைத்து 34 இடங்களை இந்த கூட்டணி 31 இடங்களை இந்த கூட்டணி புதுவை தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றது. அப்போ தான் முதன்முறையாக அவர்களுடைய மந்திரி தலித் ஏழுமலை, அப்போ கூட தான் கட்சியிலேருந்து ஒருத்தர் மந்திரி ஆக்காமல் தலித் ஏழுமலை தான் அவர் வந்து மந்திரி ஆக்குறார். அந்த அளவுக்கு தலித் ஒற்றுமைக்கெல்லாம் அவர் பாடுபட்டார். அதன் பிறகு 99 14 மாதத்தில் ஜெயலலிதா ஒரு ஓட்டில் கவிழ்ந்த பிறகு திமுக கூட்டணிக்கு வந்தார். திமுக கூட்டணிக்கு 99 செப்டம்பரில் வந்துட்டு 2001 அசம்பிளி எலெக்ஷன் அப்போ திமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டு அந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதம் நடந்த தேர்தலில் ஜெயிச்சுட்டு அதே ஆண்டு நவம்பர் டிசம்பரில் மறுபடியும் பிஜேபி கூட்டணிக்கு வந்து சேர்ந்துக்கிட்டார். இதை பற்றி சென்னை ப்ரெஸ் கிளப்பில் அன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் அவர்கள்ட்ட பேட்டி எடுக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் அப்போ ஏஎன்ஏ செய்தி நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்னது, நான் வாஜ்பாயிடமே தெரிவித்தேன், அசம்பிளி எலெக்ஷனில் நாங்கள் அதிமுகவோட போகிறோம், போயிட்டு மறுபடியும் பார்லிமெண்ட்டில் திமுகவுக்கு வந்துடுவோம். அவர் சரின்னு சொன்னார்னார். இதுதான் அவருடைய வரலாறு. இது 2001 நடந்தது. அப்புறம் 2002 2, 3, 4 திமுக வெளியில் வந்தோன்னா இவங்களும் வெளியில் வராங்க. திமுக கூட்டணி 2000 அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சு அப்போ தான் அன்புமணி முதல்ல மந்திரி ஆகிறாரு. அப்போ ஒரு எலெக்ஷனில் நிற்கல, ராஜ்யசபா ரூட்டில் போகிறார். 2006 அசம்பிளியில் திமுகவோட கூட்டணி 18 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 2009 மிகப்பெரிய இன்னொரு பல்ட்டி. எப்படின்னா 2009 மார்ச் 1 தேர்தல் அறிவிப்பு வருது. 2 கூட்டணியை விட்டு வெளியில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை விட்டு ஜெயலலிதா கிட்ட போய் சேர்ந்தார். ஏடிஎம்கேல போய் சேர்ந்து 7 சீட் வாங்கி 7 சைபர். அப்படியே ஜெயலலிதா கூட்டணியில் இருந்திருந்தால் கூட 11 பெரிய அளவில் ஜெயிச்சிருப்பார். 11 என்ன பண்ணார், மறுபடியும் வெளியில் வந்து திமுக கிட்ட போனார். 3 சீட்டு ஜெயிச்சார். அதுக்கு பிறகு தான் வந்து ஜெயலலிதாவோட அவருக்கு மோதல் வருது. 13 ஏடாவிடமாக பேசி ஜெயலலிதா பிடிச்சி உள்ளே வைக்கிறாங்க. இதே மாதிரி வந்து முடிஞ்சால் என்ன தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு அப்படிலாம் வந்து கைது பண்ணினாங்க. டாக்டரே கேட்டு விட்டார், அவருடைய ஆசையை நான் நிறைவேற்றுக்கிறேன், அந்த மாதிரி பிடிச்சி உள்ளே வச்சாங்க. 2014 பிஜேபி கூட்டணியில் போனார். அன்புமணி மட்டும் தர்மபுரியில் நின்று ஜெயிச்சார். அதன் பிறகு 16 வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு தனியாக நின்று சைபர். 19 பிஜேபி கூட்டணி, 21 பிஜேபி கூட்டணி, 24 பிஜேபி கூட்டணி. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, தேர்தல் நெருக்கம் வரைக்கும் பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணிவிட்டு இப்போ இந்த 24 எலெக்ஷன் அப்போ முதல் 10 நாளைக்கு முன்னால் கூட வந்து மோடி கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணிவிட்டு அறிவிப்புக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் ஏடிஎம்கேவோட பேசுகிறாங்க. காலைல 7 மணிக்கு போய் பிஜேபியோட சேர்ந்து அலைன்ஸு கன்ஃபார்ம் ஆகும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து நின்று இருக்கார். இதுக்கு நடுப்புற அவர் பண்ண மிகப்பெரிய இன்னொரு தவறு 2013 தருமபுரியில் அந்த இளவரசன் திவ்யா காதல் விவகாரத்துக்கு பிறகு தலித் மக்கள் மீதான கொடூரமான தாக்குதல்களை ஜாதி இந்துக்கள் சார்பாக நடத்தும் பொழுது இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு வெளிப்படையாக ஒரு சாதிய அரசியலை முன்னெடுத்தவர் அவர். அதன் பிறகு இன்றைக்கி வந்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை. அன்புமணி ராமதாஸை நான் தலைவர் பதவியிலேருந்து நீக்கிட்டு நானே தலைவர். இது எதற்காகன்னு கேட்குறாங்க. பல காரணங்கள் இருக்குது. ஒவ்வொன்றாக சொல்லுவேன்னாரு, ஆனால் சொல்லலை. தன்னுடைய அதிருப்தியை நேற்றைக்கு மறுபடியும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படையாக மகனோட மோதுறார். ஆகவே இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்து முதல்ல நினச்சேன், இது ஆங்கிலத்தில் சொல்கிறேன் ஸ்டாம் இன் டீ கப்புன்னுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு தேநீர் கோப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய புயல். இது காலப்போக்கில் சரியான ஒன்றும் பெருசாக நடக்காதுன்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. இது ஒரு சீரியஸ் இஷ்யூவாக தான் எனக்கு படுது. இது உள்ளுக்குள்ளே வந்து மோதல் முத்திக்கிட்டு இருக்குது. என்ன நடக்கும்னு தெரியல. அவருக்கு 87 வயதாகிறது. அவருக்கு இவ்வளவு கோபம் மகன் மீது ஏன்னு தெரியல. அவர் சொல்கிறாரு, இது வந்து 2 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிரச்சனை இருக்குன்றதை அவர் ராமதாஸே ஒத்துக்கிறார். தலைவர் பதவியிலேருந்து மகனை தூக்கிட்டு செயல் தலைவராகிட்டு நானே தலைவர்ன்றார். நிறுவனரே தலைவராக கட்சி ஆரம்பித்த 40 ஆண்டுகள் பொறுத்து வராரு. 2வது என்ன சொல்கிறாரு, இதுக்கு காரணங்கள் இருக்குது, அதை நான் வெளிப்படுவேன்ற, நேரம் வரும்போது சொல்லுவேன். அதாவது ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, தே ஸ்டார்டட் வாஷிங் தர் டர்ட்டி லினன் இன் பப்ளிக்னு. அதாவது பப்ளிக்காக அவங்களுடைய டர்ட்டி லினனை அவங்க வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. இது தேர்தல்கள் இன்னும் ஓராண்டு இருக்குது, கிட்டத்தட்ட ஓராண்டு இருக்குது. அதுக்குள்ளே வந்து இவங்க எப்படி போய் எங்கே நிற்பாங்கன்னு தெரியல. பரவலான புரிதல் வந்து அப்பா வந்து திமுகவோட போகணுன்றாரு, புள்ள வந்து பிஜேபியோட போகணுன்றாருன்னு. திமுகவோட இவங்க எப்படி போக முடியும்னு எனக்கு தெரியல. அன்புமணி பேசுகிறப்ப திமுக வந்து கடுமையாக விமர்சிக்கிறார். ஏன் நீங்கள் வந்து 10.5 கொடுக்கல, உங்களுக்கு வந்து மனசு இல்லை,
23 பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க வன்னியர்லேருந்து, ஆனால் அவங்களுக்கு மனசு இல்லை அப்படின்றாரு. சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து மத்திய அரசு நடத்தணும், நீங்கள் நடத்தணும் அப்படின்றாரு. ராமதாஸ் பேசுகிறப்ப நான் தம்பி ஸ்டாலின்ட்டே சொன்னேன், உன்னை விட்டால் அந்த ஊமை ஜனங்களுக்கு உதவி செய்ய யார் இருக்கா தம்பின்னு நானே பேசினேன் அப்படின்றாரு. இந்த 2 டோனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம எப்படி புரிஞ்சு? ஆமாங்க, அவர் ஏற்கனவே ஸ்டாலினை எதிர்த்து ஒரு தடவை பேசினார், ஞாபகம் இருக்கா? எனக்கு கேட்க நீ யார், உன்னையெல்லாம் வந்து நான் பார்க்க ஒருமையில பேசி ரொம்ப அதாவது வந்து அவரோட தகுதிக்கு பொருந்தாத விதத்தில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் என்கின்ற முறையிலாவது மதிப்பு கொடுக்கணும். நீங்கள் அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அது விமர்சனம் பண்ணார், ஒருமையிலெல்லாம் அவர் பேசினார். இன்றைக்கி இந்த கட்சிக்குள்ளே இருக்க இந்த பிரச்சனை வந்து ரொம்ப வினோதமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அப்பா சொல்கிறாரு, மகனை தலைவர் பதவியிலேருந்து நான் செயல் தலைவராக தூக்கி அடித்ததுக்கு மாற்றினதுக்கு காரணம் இருக்குன்றார். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, திஸ் இஸ் நாட் கம் அவுட் ஆஃப் நத்திங். இது வந்து வெற்றிடத்துலேருந்து வரல, பூஜ்ஜியத்துலேருந்து இது வரல, காரணம் இருக்குன்றத நிறுவனர் தெளிவாக சொல்கிறாரு. அது என்ன காரணன்றதை ஒரு விளக்கணும். ஏன்னா உங்கள் பஞ்சாயத்து நடுத்தரவுக்கு நீங்கள் வந்துடுச்சு. இல்லை, நேற்றைய மாநாட்டில் கூட அந்த முகுந்தன் கை இளைஞரணி தலைவராக ராமதாஸ் நியமித்து அந்த முகுந்தன் தன்னோட பேரன் கையை பிடிச்சிக்கிட்டே போகிறாரு. மேடையில் வந்து முகுந்தனுக்கு ஒரு முக்கியத்துவத்தை ராமதாஸ் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்றது தெரியுது. அன்புமணி பேரை ஒரே ஒருத்தர் தான் சொல்கிறார், மாநாட்டு தலைவர் அன்புமணி அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாரு. மற்றபடி அவரோட ஸ்பீச்சில் எங்கேயுமே அன்புமணியோட பேரே இல்லை. ஸோ அதாங்க இப்போ கூட்டணி பற்றி ஆண்டி முடிவு எடுத்துக்கிறேன். கூட்டணியை பற்றி முடிவு எடுக்கணும்னு இன்னொன்று வந்து பிரச்சனை என்ன, முகுந்தனை இவர் தலைவராக நியமித்தார், அவர் என்ன பண்ணார், அன்புமணி வேணாம் எதுக்கு குடும்பத்திலேருந்து இன்னொருத்தர் நீக்கினார். அப்புறம் இன்னொரு கட்டத்தில் இவர் தலைவர் பதவியிலேருந்து அவரை தூக்கிட்டு தான் தலைவர்னார். அதுக்கு பிறகு ஒரு அறிக்கையில் அன்புமணி வந்து நான் தான் தலைவர்னார். தனி பாடல்லாம் வெளியிட்டாங்க. அப்பா ஒரு பாடல், புள்ள ஒரு பாடல். இப்போ பொதுவாக புரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகனுக்கு போட்டியாக பேரனை வந்து அவர் கொண்டு வரார். கட்சி வட்டாரங்களில் சொல்கிறது என்னென்னா, அவருடைய மகள் வயிற்று பேரன் அவர், டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய மகள் அன்புமணியோட அக்கா, அவங்களுடைய மகன் தான் அவர் முகுந்தன். அவரை வந்து கட்சியில் முக்கியமான பொறுப்புகளை கொண்டு வரணும்னு விரும்புகிறார். ஏன்னா அன்புமணியோட செயற்பாடுகளில் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. குடும்பத்துக்குள்ளே வந்து அவருடைய மகள் வழி பேரன்கள் ஒரு பக்கமும், இந்த பக்கம் மகனும் மருமகளும் ஒரு பக்கமும் இருக்காங்க. அவருடைய மனைவிக்கு வந்து வயதாகிவிட்டது. ஆகவே இந்த 2 ஃபேமிலிக்குள்ளே இருக்க பவர் சென்டர்ஸ்குள்ளே வர சண்டை இது. மேபி உங்களுக்கு வந்து ஒன்று தெரியும், தனி மனித வாழ்க்கையிலையும் ஸ்தாபனங்களோட வாழ்க்கையிலையும் கட்சிகள் பெரிய பிரச்சனை வருதுன்னா, கண்ணுக்கு தெரிஞ்ச காரணங்கள் ஒன்று, கண்ணுக்கு தெரியாத காரணங்கள் சிலது இருக்கணும். கண்ணுக்கு தெரியாத காரணங்கள் நம்ம சொல்லும்போது எல்லா பிரச்சனைகளுக்குமே, அதாவது பெரிய அளவிலான எல்லா பிரச்சனைகளுக்குமே பொருளாதார காரணம் என்று ஒன்று இருக்கும். ஃபினான்ஷியல் ஆங்கிள் எப்படி சொல்லலாம், அதாவது எக்கனாமிக் ஆங்கிள்னு சொல்கிறத விட ஃபினான்ஷியல் ஆங்கிள்னு சொல்கிறது வந்து நிதி கோணம். ஃபினான்ஷியல் ஆங்கிள் ஒன்று இருக்குதுன்றாங்க. ஃபினான்ஷியல் ஆங்கிள் வருதுன்னா பிரச்சனையோட டைமென்ஷனே வேறு. ஏன்னா கொள்கையால் இந்த கட்சிக்குள்ளே அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்ததா தெரியல, பண பிரச்சனை இருக்கு. அப்படி 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 அவர்கள் சொல்கிறதுன்றது வந்து உண்மையாக இருக்குன்னா காரணங்கள் டாக்டர் ராமதாஸ் பெரியவர் விளக்கணும். நான் வந்து ஃபினான்ஷியல் ஆங்கிள்னு ஜென்டலாக சொல்கிறேன். பணப்பிரச்சனை நீங்கள் சொல்கிறீங்க, அது உங்கள் விருப்பம். காரணங்களை அப்பா வெளிப்படுத்தாத வரையில் பலவிதமான யூகங்களுக்குத்தான் வந்து இது வழிவகுக்கும். நான் தனி மனித ஆசாபாசங்கள் சம்மந்தப்பட்ட உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, தெரிஞ்சாலும் அதை நான் பேச முடியாது, அது கண்ணிய குறைவானது. நான் சொல்லுவது தனி மனிதர்களுக்கிடையே 2 குடும்பங்களுக்கிடையே பிரச்சனை வருகிறது, அல்லது ஒரு அமைப்புக்குள்ளே, ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளே, ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே, பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சிக்குள்ளே ஒரு சிக்கல் வரும்பொழுது, அதுவும் அப்பாக்கும் மகனுக்கும் வரும்பொழுது, தெர் குட் பி ஆங்கிலத்தில் சொன்னால் தெர் குட் பி அ ஃபினான்ஷியல் ஆங்கிள், ஒரு நிதி கோணம் இதில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப, அதாவது அப்பா வந்து நேற்று வந்து அவர் இந்த 2.5 நிமிஷம் வீடியோ நம்ம பார்த்தோம். அவர் தெளிவாக மகனை தான் சொல்கிறார், இது நடக்காது மகனேன்றார். கட்சிக்குள்ளேயே நடக்காது கண்ணுன்றார். கட்சிக்குள்ளேயே கூட்டணி கோஷ்டி அரசியல் பண்ணுற நீ நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்ற அப்படின்றார். ஃபேமிலி உள்ளே உட்காந்துருக்குது, திருத்தப்படுவாய். இது எல்லாத்தையும் ஒரு 87 வயசில் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது. என்னை கிழவன் நினச்சிடாதீங்கன்றார், என் கையை பிடிச்சி பாருன்றார். ஸோ இது இப்போ இவங்களோட பிரச்சனை என்னதான்றது வந்து அவர் சொல்லிட்டார்ல, ராமதாஸ் பெரியவர் வந்து மகனை வந்து தலைவர் பதவியிலேருந்து செயல் தலைவராக மாற்றினதுக்கு காரணங்கள் இருக்குது. ஒன்றொன்னா நான் வெளியில் சொல்லுவேன்னார் அவர். இது வரைக்கும் சொல்ல ஆரம்பிக்கல. அது சொல்ல ஆரம்பிக்கும் போது விஷயம் வெளியில் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணின்னு இவங்க சொல்கிறது கூட வந்து எனக்கு அது சாத்தியப்ப டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுகவோட போகணுன்றாரு, அன்புமணி அதிமுக பாஜகவோட போகணுன்றத பரவலான புரிதலாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அதில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் திமுகவோட போகணுன்னு விரும்புறது சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா தெளிவாக திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டார், பாஜக பாமக இருக்க கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்.
இவங்க மறுபடியும் பாமக உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா 2 விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பாமக உள்ளே வந்தால் திரும்ப கண்டிப்பாக வெளியில் போவார். ஒருவேளை அவரை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி நிறுத்தினாங்கன்னா அந்த கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும். 2011 பாமக விசிகலாம் ஒன்றா இருந்தாங்க, காங்கிரஸ் திமுக. ஓட் ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது. பாமகவும் விசிகாவும் ஒரு கூட்டணியில் இருக்க முடியாது. தலித் ஓட்டு இந்த பக்கம் வராது, வன்னியர் ஓட்டு தலித்துக்கு போகாது. அதில் தலித் ஓட்டு கூட வன்னியருக்கு வரும், வன்னியர் ஓட்டு தலித்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே ஆகாது. இதில் ஒரு சிக்கல் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த கூட்டணி என்பது அமையாது, அமைஞ்சாலும் அது விளங்காது. அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணியை நோக்கி ஏன் இவ்வளோ தூரம் ஆசைப்படுறாருன்றது அன்புமணிக்கு ஒரு ஃப்ரீயானு கொடுத்து எந்த வெற்றியுமே அரசியல் ரீதியாக ஒரு பெரிய வெற்றியை பாமகவால் பெற முடியல அப்படின்னு ஒரு அதிருப்தி ஏற்பட்டுருச்சா? உங்களை நம்பி கூட்டணி வச்சா அவ்வளோதான் அப்படின்னு அவரோட பேச்சிலே வெளிப்படுத்துறாரு. ஸோ நானே பார்த்துக்கிறேன். அது நான் கேள்விப்படுறது என்னென்னா, அது ஓரளவு உண்மை. என்னென்னா, இவங்க பண்ண இந்த நான் இப்போ ஒரு லிஸ்ட்டு படித்தேன் உங்களுக்கு. அவர் 91 24 வரைக்கும் மாறி 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 மாறி, அதாவது மற்ற கட்சிகள் மாதிரி, அதுவும் 2019 அவங்க அடித்த பல்ட்டின்றது முதல் நாள் வரைக்கும் டயர் நக்கின்னு அதிமுகவை எடப்பாடியை சொல்லிவிட்டு அடுத்த நாள் போய் சேர்ந்தாங்க சைபராஜ். கூட்டணியெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னால் போகணும். இந்த தடவை ராமதாஸுக்கு வந்திருக்க பெரிய கோபம், பெரியவருக்கு வந்திருக்க கோபம் என்னென்னா, 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதாவது வந்து மிக மோசமான ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டை பாமக எடுத்தது. அதாவது அவங்க என்ன பண்ணாங்க, அதிமுகவோட தொடர்ந்து பேசுகிறாங்க. அது எந்த லெவலுக்கு மோசமான ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்னால், இரவு 12 மணி வரையில் பேசியிருக்கிறார்கள். அதிமுகவோட கிட்டத்தட்ட உருவாகி விட்டது. சிவி சண்முகம் எல்லாம் காலையில் 7 மணிக்கு தைலாபுரத்தில் பிஜேபி, அண்ணாமலை, முருகன் எல்லாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி, ஆக்சுவலாக அது படுதோல்வியை சந்தித்தது காரணம் பாஜகவோட போனது. அதிமுக பாமக கூட்டணி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 இடங்கள் அந்த கூட்டணி ஜெயிக்குது, பாமக 3 இடத்துல ஜெயிக்குது. இந்த ஒரு இஷ்யூ வந்து பெரியவர் ராமதாஸை பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதாவது அவரும் 11th ஹவரில் பேசுவார், ஆனால் ராத்திரி 12 மணி வரைக்கும் பேசிட்டு காலைல 7 மணிக்கு போகிறத பண்ண மாட்டார். அதை செய்ய மாட்டார். 19 எப்படி போனாங்க, முதல் நாள் வரைக்கும் பேசினாங்க. அடுத்த ஒரு வாரம், அடுத்த நாள் கூட இல்லை, ஆக்சுவலாக அடுத்த ஒரு வாரத்தில் அந்த பக்கம் போய் சேர்ந்தாங்க. அந்த ஒரு சூட்சமமாவது ராமதாஸுக்கு இருந்தது. அன்புமணி அவர்களுக்கு அது கூட இல்லை. இந்த 24 அன்புமணி எடுத்த நிலைப்பாடு ராமதாஸை பெரிய அளவில் காயப்படுத்தியிருக்கு. இன்னொன்று, அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் வாங்க, அந்த மக்களோட நாடி திருப்பை துல்லியமாக பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை பெரியவருக்கு உண்டு. ஆங்கிலத்தில் சொல்கிறேன், ஹி ஹாஸ் தட் பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட். அந்த பல்ஸ் டாக்டர் ராமதாஸ் பெரியவருக்கு நல்லாவே தெரியும். துரதிருஷ்டவசமாக அன்புமணிக்கு அந்த அளவுக்கான சூட்சமம் கிடையாது. இன்னொரு பெரிய தப்பு பண்ணாங்க. வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் ஆவதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. அதுக்கு பாமகவோட 5 எம்எல்ஏவும் ஆதரித்து ஓட்டு போடுறாங்க. நல்லா கவனிங்க, வக்ஃபு சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அதை ஆதரித்து ஓட்டு போட்டுட்டு 10 நாள் பொறுத்து பார்லிமெண்ட்டில் ஆக்சுவல் பில்லு மசோதா வரும்போது அதில் வாக்களிக்காமல் ராஜ்யசபாலேருந்து வெளியில் போகிறார் அன்புமணி. இதை விட ஒரு மோசமான, பச்சோந்தித்தனமான, அவலமான, அதாவது மட்டமான ஒரு அரசியல் இருக்கவே முடியாது. இதெல்லாம் டாக்டர் ராமதாஸ் பெரியவரால் சகிச்சுக்க முடியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பில்லு வரக்கூடாது, மசோதா வக்ஃபு சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு அதை மத்திய அரசு அறிமுகப்படுத்துறதுக்கு 10 நாள் முன்னால் சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம், பிஜேபி தவிர எல்லாரும் ஓட்டு போடுறாங்க, இன்க்ளூடிங் ஏடிஎம்கே, நிறைவேறுது. கிட்டத்தட்ட ஒரு மனதான். 10 நாள் பொறுத்து பார்லிமெண்ட்டில் ஆக்சுவல் மசோதா வரும்போது பாய்காட் பண்ணுறாரு. இதை விட ஒரு மோசடியான அரசியல் எதுவுமே இருக்க முடியாது. அது பேசாமல் பிஜேபியோட போய் ஓப்பனாகவே சேர்ந்துடலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் அப்பாவுக்கும் மகனுக்குமான மோதல் வெளிப்படையாக நமக்கு தெரியறதில்ல. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கவனத்தில் சீர்தூக்கி பார்த்தோம்னா, அரசியலை சந்தர்ப்பவாதம் தான் அரசியல்ன்றது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சந்தர்ப்பவாத அரசியல் தான் பண்ணுறாங்க. ஆனால் அது ஒரு கண்ணியமாக பண்ணக்கூடிய ஒரு 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 நுட்பம் பாமக கிட்ட கிடையாது. அப்பாவுக்கும் கிடையாது, புள்ளிக்கும் கிடையாது. அதில் அப்பாவை விட மகனுக்கு ரொம்ப மோசமான ஒரு பச்சோந்தித்தனம் இருக்குது. அதாவது ஒப்பீனியனை பற்றி, பப்ளிக் ஒப்பீனியனை பற்றி டாக்டர் அன்புமணிக்கு எந்த கவலையுமே இல்லை. இப்போ ராத்திரி 12 மணி வரைக்கும் ஏடிஎம்கேயோட பேசிட்டு காலைல 7 மணிக்கு போகிறீங்க. சரி, அது கூட நாங்கள் பேசல, உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க. வக்ஃபு பில்லில் அசம்பிளியில் எங்கேயோ கிடக்குது, பார்லிமெண்ட்டு சென்னை எங்கேயோ கிடக்குது, வரக்கூடாதுன்னு ஒரு அது ஒரு தீர்மானம், சட்டம் கிடையாது, தீர்மானத்தை ஆதரித்து ஓட்டு போட்டுட்டு ஆக்சுவல் பில்லு வரும்போது, மசோதா வரும்போது பாய்காட் பண்ணுறது மாதிரியான ஒரு, அதாவது இதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அவலமான அரசியல். அதை செய்கிறார் டாக்டர் அன்புமணி. இது ராமதாஸுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நான் பார்ப்பது என்னென்னா, இன்றைக்கி இந்த திமுக கூட்டணிக்குள்ளே போவது
கடினமானது. ஏன்னா டாக்டர் இவர் திருமாவளவன் அவர்களை மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் கைவிட மாட்டார்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா ஒரு கொள்கை வழி நடக்கக்கூடிய ஒரு தலைவர்னா என்னை பொறுத்த வரைக்கும் திருமா தான். அவர் வந்து பிஜேபியோட வேடான்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கார். 3 தேர்தலில் அவர் தோல்வியோ வெற்றியோ திமுகவோட இருந்திருக்கார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிஜேபி உள்ளே வந்தால் நான் போயிடுவேன், பாமக உள்ளே வந்தனாலும் போயிடுவேன்றார். அவரை வந்து திருமாவை ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இழக்க மாட்டார். இன்னொன்று நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், திருமா வந்து ஒரு கேம் சேஞ்சர். அவர் வெளியில் போனார்னா பர்செப்ஷன் ஆஃப் த அலையன்ஸ் மாறும். இவங்க நாளைக்கு பிஜேபியோடையும் போவாங்கன்ற எண்ணம் வரும். அதனால் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக திருமாவை இழக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணிக்காக தான் மகனோட ராமதாஸ் மோதராருன்றதும் எனக்கு அந்த அந்த தியரி வந்து கன்வின்சிங்காக இல்லை. இதை தாண்டி அதாவது இந்த அப்பாவுக்கும் மகனுக்குமான இந்த சண்டையில் கொள்கை பிரச்சனைலாம் எதுவும் இருக்குதா எனக்கு தெரியல. வேறு ஏதோ சில இஷ்யூஸ் இருக்குது. அது வந்து பர்சனல் லைஃப்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது ஃபினான்ஷியல் ஆங்கிளாக இருக்கலாம். இதுதான் காரணமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இதை நம்ம வெளிப்படையாக பேச முடியாது. ஏன்னா இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்றது அவர் சொல்கிறாரு, டாக்டர் ராமதாஸ் பெரியவர் சொல்கிறாரு, காரணம் இருக்குது மகனை வந்து தலைவர் பதவியில். அது வந்து ரொம்ப அன்புமணிக்கு வந்து ரொம்ப ஒரு எம்பரேசிங் சுச்சுவேஷனுங்க. தலைவர் செயல் தலைவராக அப்பா டிமோட் பண்ணுறாரு, பதவி இறக்கம் செய்கிறார். பதவி இறக்கம் செய்யும்போது இது நிர்வாக வசதிக்காகன்னு சொன்னால் கூட அப்படி ஒரு நகாசு வேலை இருக்கும். சொல்லலை, இதுக்கு காரணம் இருக்குதுன்றார். பல காரணங்கள் இருக்குது, நேரம் வரும்போது சொல்லுன்றார். ஸோ இது அன்புமணிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அவமானம் இது. ஓகே, ஆனால் அதுக்கு பிறகு பிரச்சனை வந்து காம்ப்ரமைஸ் ஆன மாதிரியே தெரியல. ராமதாஸ் வீட்டுக்கு முன்னாடியே போய் அன்புமணி ஆதரவாளர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. நேற்றைய மாநாட்டுக்கு பிறகு கூட அன்புமணி ஆதரவாளர்கள் வந்து ஒதுங்கி கொள்ளுங்கள் ஐயா அப்படின்னு போஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ட்விட்டரில் சமூக வலைதளங்களில் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு இருக்குது அந்த வாரு. கிட்டத்தட்ட அன்புமணி ஆதரவாளர்கள் எல்லாருமே ராமதாஸ் அவர்கள் வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அன்புமணி ஆதரவாளர்கள் ஆனால் வெளிப்படையாக எதிர்க்க முடியாமல் என்ன பண்ணுறது, பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல், ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஐயாவை போயிட்டாரே அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து ஒரு போஸ்ட்டில் பார்த்தேன், நான் ஏன்டா ஊர்லேருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து நான் ஆகிப்போச்சு, அன்புமணியை பற்றி ஒன்றுமே புகழ்ந்து பேசல, எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு, எதுக்கு தான் அவர் இப்படி இருக்காரு அப்படின்லாம் புகழ்ந்து பேசாட்டி கூட பரவாயில்லைங்க. அவரை தெளிவாக அவருக்கு வந்து மதிக்கவே இல்லை, தன்னோட அதிருப்தியை தெளிவுபடுத்திட்டார். அன்புமணி மீது தனக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை, கடும் கோபத்தை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெளிப்படையாக அங்கே போட்டு உடைச்சிட்டார். அவங்களுக்கு வந்து அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. எது அந்த சித்திரை திருநாள், அது வந்து அது என்ன பேர் கொண்டாடுவாங்க, சித்திரை முழுநிலவு மாநாடு. சித்திரை முழுநிலவு மாநாடு. ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவங்க அது ஒரு பொலிட்டிக்கல் சுப்ரமசியை, தங்களுடைய அரசியல் அதிகாரத்தை, தங்களுடைய அரசியல் வல்லமையை, பவரை, அரசியல் சக்தியை வெளிக்காட்டுறதுக்காக அந்த மாநாடை அவங்க வழக்கமாக யூஸ் பண்ணுவாங்க. அது ஜெயலலிதா 13 ராமதாஸை கைது பண்ண பிறகு அது குறைஞ்சிருந்தது. அப்புறம் கொரோனா காலத்தால் அடங்கி போச்சு. பட் இப்போ நேற்றைய மாநாட்டில் வந்து இந்த மாநாடே அவங்க நடத்திருக்க வேணாம். ஏன்னா இந்த மாநாட்டோட டேக்அவேன்னுவாங்க. இந்த மாநாட்டோட செய்தி மகன் மீது தனக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை அப்பா மீண்டும் ரொம்ப தெளிவாக பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்திட்டார். தேர்தல் பேரத்தை அதிகரிக்கிறது எந்த வகையிலும் இந்த மாநாடு உதவாதுன்னு நினைக்கிறீங்க? அப்சல்யூட்லி யூ ஆர் ரைட். உங்கள் வாயில் சக்கரை போடணும். அதாவது இதுதான் ஆக்சுவலான, உங்களை நான் பாராட்டுறேன். உண்மையான ஜேர்னலிஸ்ட்னா இப்படி தான் இருக்கணும். அதாவது இதோட டேக்அவே என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டை வெளியில் மறுபடியும் வெடிச்சு வந்துடுச்சு. அதை விட முக்கியமானது, அரசியல் பெரிய கட்சிகளிடம் அரசியல் பேரம் பேசுவதற்காக தங்களுடைய பலத்தை காட்டக்கூடிய விதத்தில் தான் இந்த கட்சிகள் இப்படிப்பட்ட மாநாடுகள் நடத்துகிறாங்க. அந்த பர்பஸே நேற்று டிஃபிட் ஆகி போயிடுச்சு. அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டைன்னும் போது 2 கூட்டணிக்கு போனாலும் திமுகவுக்கு போக முடியாது. ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோங்க, திமுகவோடையும் போகிறாங்க அல்லது ஏடிஎம்கோடையும் போகிறாங்கன்னா 2 இடத்துலையுமே இவங்களுக்கு பெரிய அளவில் வந்து பேரம் பேசக்கூடிய வல்லமை இருக்காது. உங்கள் கட்சிக்குள்ளே பிளவு வந்து இருக்குதுன்னுவாங்க. அவ்வளோ சுலபமாக டாக்டர் ராமதாஸ் பெரியவரை எடை போடாதீங்க. ஓல்ட் இஸ் கோல்டு, அதை மறந்துடாதீங்க. அவர் அவ்வளோ சுலபமாக நீங்கள் எடை போட முடியாது. அவர் என்னமோ வந்து இந்த அளவுக்கு 87 வயசில் அவர் பேசுகிறாருன்னா அவர்கிட்ட ஏதோ ஒரு சூட்சமாக இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமாவர்களே வந்து தமிழ் கொடுத்தாங்கன்னு பட்டமும் ராமதாஸ் கொடுத்தாரு. சரி, நம்மளோட கடைசி காலகட்டத்தில் மீண்டும் வன்னியர் தலித் ஒற்றுமையை வந்து உண்டாக்குவோம். அதெல்லாம் ராமதாஸ் பெரியவருக்கு வந்து வன்னியர் தலித் ஒற்றுமையெல்லாம் கிடையாது. அவர் என்னைக்கு வந்து தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு ஒன்று உண்டாக்கி அப்பட்டமாக சாதி அரசியலை முன்னெடுத்தாரோ அன்னைக்கே அவருடைய கடந்த காலத்தின் சாதனைகள் எல்லாம் கரிய நிழலாகி போகின. அதனால் வந்து மீண்டும் தலித் வன்னியர் ஒற்றுமைகள்லாம் டாக்டர் ராமதாஸ் பெரியவர் அவர்கள் போராடுவார்னு நான் கனவிலும் கருதலை. அவர் முழுக்க ஒரு சாதிய கட்சி தான் இன்றைக்கி முன்னெடுக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது பிரச்சனை வந்து மகனோட, அதுவும் பிரச்சனை பொலிட்டிக்கல் இன் நேச்சர் இல்லை. அரசியல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதோட டைமென்ஷன் வேறு. கன்வின்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம் கட்சிக்குள்ளே. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளில் உள்ள ஒரு சிக்கல் வருதுன்னா அவங்க பொலிட்டிக்கல் இன் நேச்சர் அது அவர்கள் வந்து சித்தாந்த ரீதியாக வரக்கூடிய பிரச்சனை. காங்கிரஸ் ஆதரிக்கலாமா வேணாமா, காங்கிரஸுக்கு ஒரு மெஜாரிட்டி இல்லாத சூழல் வரும்போது
2 பேருக்குமே காங்கிரஸ் பிஜேபிக்கு மெஜாரிட்டியில் தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறோன்னா அந்த அமைச்சரவையில் நம்ம இருக்கலாமா வேணாமான்னா அது பொலிட்டிக்கல் இன் நேச்சர். அதை கன்வின்ஸ் பண்ணலாம். அதில் வந்து தோக்குறவனுக்கும் ஜெயிக்கிறவனுக்கும் பெரிய மன சங்கடம் வராது. ஏன்னா அது இஷ்யூ சம்மந்தப்பட்டது. இது தனி மனித ஆசாபாசங்கள் சம்மந்தப்பட்டது. இது என்னன்னு நமக்கு தெரியல. பர்சனல் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதா அல்லது பணம் சம்மந்தப்பட்டதான்னு தெரியல. இது ரெண்டில் ஏதோ ஒன்று மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். கொள்கையும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. இந்த சண்டைக்கு, அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டைக்கு கொள்கைலாம் கிடையவே கிடையாது. கண்ணுக்கு தெரியாத காரணங்கள் இருக்கின்றன. அது அந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு காலத்தில் வந்து வன்னியர் தலித் ஒற்றுமைக்காக மிகப்பெரிய காரியங்களை களத்தில் இறங்கி செஞ்ச ஒரு கட்சி இன்றைக்கி வந்து தனி மனித ஆசாபாசங்களால் சிக்குண்டு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வருவது என்பது வருந்தத்தக்கது. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் பிரச்சனைகள் இருந்து பல இடங்களில் வந்து வன்னியர்கள் தலித்துகள் மீது தாக்குதலை தொடுத்தா கூட வன்னியர்களும் வந்து மிகவும் ஒரு சமூக நிலையில் ஒடுக்கப்பட்ட மோசமான நிலைமையில் இருக்கக்கூடியவங்க தான். என்ன சொல்லப்போனால் ஒரு விதத்தில் வந்து தலித்துகளுக்கு இணையான மோசமான ஒடுக்கப்பட்ட நிலையில் தான் வன்னியர் சமூகமும் இருந்துக்கிட்டு இருக்குது. பெரிய வித்தியாசம் ஒன்று கூட சில இடங்களில் அவங்கள நம்ம பார்க்க முடியும். அஃப்கோர்ஸ் தலித்துகள் வன்னியர்களோட மோசமாக இருக்காங்க. தலித்துகள் என்பவர்கள் வன்னியர்களோட சமூகத்தில் ரொம்ப ரொம்ப மோசமான ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்களை விட சற்று மேலான நிலையில் தான் வன்னியர்கள் இருக்கிறார்களே ஒழிய அவர்களும் ஒன்றும் பெரிய அளவில் சமூக அந்தஸ்தை பெற்றவர்களாக இல்லை. டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பிறகு வன்னியர்கள் மத்தியில் வந்து ஒரு எழுச்சி இருக்குது. அதாவது வந்து படிக்காத பல குடும்பங்களில் படித்த இளைஞர்கள் வராங்க. நான் என் கண்ணால் பார்க்குறேன். நான் வந்து ஒரு 10 ஆண்டுகளாக வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிவில் சர்வீசஸ் ட்ரைனிங் சென்டரில் வந்து எனக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்குது. அங்கே மாணவர்களை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நேர்முக தேர்வுகளுக்காக மாணவர்களை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு பணி எனக்கு கடந்த 10 ஆண்டுகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. நான் என் கண்ணால் பார்க்கக்கூடிய அனுபவம் என்பது வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள், ஆண்கள், பெண்கள் கூட குறிப்பாக முன்பு இருந்ததை விட இப்போ வந்து முன்னேறி வருகிறார்கள், படித்து வராங்க. சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்க்கு யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணிவிட்டு மெயின் எக்ஸாம்ஸ்க்கு போகக்கூடிய வன்னியர் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள், ஆண்களும் பெண்களையும் நான் வந்து இப்போ அதிகமாக பார்க்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலே. ஏன்னா இது வந்து நான் 87 டாக்டர் ராமதாஸோட போராட்டங்களை பார்த்துருக்கேன், 89 பார்த்துருக்கேன், 91 பார்த்துருக்கேன். அதுலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த 35 ஆண்டுக்கும் மேலான காலகட்டத்தில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். கடந்த 10 ஆண்டுகளில் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய வன்னியர் சமூகத்தை சார்ந்த மாணவர்கள், மாணவிகள், குறிப்பாக பெண்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த சமூகத்துலேருந்து அவங்க அவ்வளோ தூரம் மேலே வராங்களே. அதுக்கெல்லாம் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அந்த அரசியல் ஒரு முக்கியமான காரணம். இடஒதுக்கீடு, அவர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு காரணம். எல்லாம் கரெக்ட். பட் ஏன் வந்து அப்படிப்பட்ட ஒரு, அதாவது அவங்க ஒரு சாதி கட்சின்னு சொன்னால் கூட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சாதி அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதால அவங்க மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. அவங்கள ஒரு வந்து குறியீட்டு அளவில் தான் நான் வந்து அவங்கள சாதி கட்சின்னு சொல்கிறேனே ஒழிய ஒரு ஒழிக்கப்பட வேண்டிய சாதி கட்சின்னு நான் அவங்கள என்றைக்குமே சொன்னது கிடையாது பாமகவை. ஏன்னா அவங்கக்கிட்ட குறைகள் இருந்தாலும் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளில் சந்தர்ப்பவாத அரசியல் மேலோங்கி இருந்தாலும் அடிப்படையில் வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு மக்களுக்கான ஒரு இயக்கம் அது. அந்த அளவில் எனக்கு அவங்க மேலே, பெரியவர் மேலே, டாக்டர் ராமதாஸ் மேலே ஒரு மரியாதை உண்டு. அந்த கட்சி மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு, உண்மையிலே உண்டு. பட் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் வந்து அருவருப்பாக இருக்குது. அதாவது நிச்சயமாக ஜெகதீஷ், அதாவது இது கொள்கை வழியாக சித்தாந்த வழியாக வந்த பிரச்சனை இல்லை. ரொம்ப அவலமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து தனி மனித ஆசாபாசங்கள், பலவீனங்கள் காரணமாக இந்த பிரச்சனை வந்திருக்குது. இது கட்சிக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். வன்னியர்களுடைய சமூக அந்தஸ்து என்பது கடந்த 30 ஆண்டுகளில் ஓரளவு மேலே வந்திருக்குது. இன்னமும் அவங்க வர வேண்டிய அளவுக்கு நிலைமை இருக்குது. அவங்க இன்னமும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். அதுக்கான இடஒதுக்கீடுகள் அதெல்லாம் கண்டிப்பாக தொடரணும். எல்லாம் கரெக்டு. அவங்களும் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் நலனுக்காக பாடுபடக்கூடிய ஒரு கட்சி, நான் சாதிய கட்சின்னு அந்த கட்சியை வந்து சும்மா ஒரு வாயளவில் சொல்லணும் ஒழிய மனதளவில் நான் சொல்கிறது இல்லை. ஏன்னா அவங்க ஒடுக்கப்பட்டவங்களுக்கான ஒரு பிரதிநிதிகள் தான் நான் மனப்பூர்வமாக பார்க்குறேன். பட் இந்த போக்கு இருக்குல்ல, அப்பாக்கும் மகனுக்குமான சண்டை, இது வந்து நடுத்தெருவில் வந்து சந்தி சிரிக்குது. இது வந்து அந்த சமூக ஒற்றுமையை பாதிக்கும், நலத்திட்டங்களை பாதிக்கும். நாளைக்கு வந்து அந்த சமூகத்துக்கான நன்மைகளை, இடஒதுக்கீடை போராடி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதை பாதிக்கும். நான் இன்னொரு விஷயம், எனக்கு பெரியவர் ராமதாஸ் மேலே இருக்க மரியாதை என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சிகள்லேயே திமுகவை விட எல்லா பிரச்சனைகளை பற்றியும் ஓரளவுக்கு துல்லியமான பார்வையும் உடனே அறிக்கைகள் கொடுக்கக்கூடிய ஒரு திறமையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உண்டு, டாக்டர் ராமதாஸுக்கு உண்டு. நல்ல டீமெல்லாம் இருக்குதுன்னா கூட அவரோட சம்மதம் இல்லாமல் அது வராது. அவங்க இன்புட்ஸ் தான் கொடுப்பாங்க, அறிக்கை எழுதி கொடுக்குறாங்க. ஐடியா வந்து இவர் தான் கொடுக்க முடியும்.
பல விஷயங்களில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கைகள் பார்த்து நான் வியந்து போயிருக்கேன். அவ்வளோ ஒரு நம்ம அடிப்படையில் அவங்கள ஒரு ஜாதி கட்சின்றோம், பட் ஸ்டில் அவங்க இப்படி ஒரு தெளிவான பார்வையை முன்னெடுக்கிறாங்களே. திமுக அண்ணா திமுக செய்யாததெல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க, வைகோ அவர்கள் அறிக்கையும் ராமதாஸ் அவர்கள் அறிக்கையும் எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு 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 வைகோவை விட என்னால் உறுதியாக சொல்ல முடியும். வைகோ அந்த காலத்தில் இப்போ வரைக்கும் வந்து இருக்கக்கூடியதில் நம்பர் 1 கட்சி தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தான். பல பிரச்சனைகள் குறித்து அவங்களுடைய துல்லியமான பார்வை ஆச்சரியமானது. அது மக்கள் நலன் சார்ந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாசிட்டிவாக தான் நான் அந்த கட்சியை பார்க்குறேன். ஓப்பனாக நான் சொல்கிறேன். நான் அதனால தான் வந்து இதை பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக இருக்குது, அவலமாக இருக்குது. இது நீடிப்பது அந்த கட்சிக்கு நல்லதில்லை. அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான சண்டையில் வாரிசு அரசியல் நம்ம ஏற்றுக்கிட்டோம். அப்பா பிள்ளை இப்போ முகுந்தன் பேரனும் வந்துட்டார். அவர் சீட்டு வந்து ராமதாஸ் யாருக்கு, அவங்களுக்கு திருமதி சௌமியா அன்புமணிக்கு தான் கொடுக்குறாங்க. குடும்பத்துக்குள்ளே தான் அதிகாரம் சுழலுது. ஃபைன், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நம்ம, அது வேறு. பட் இந்த சண்டை இருக்குல்ல, இது தொடர்றது கட்சிக்கு நல்லதில்லை. அந்த கட்சி பலவீனம் அடைவது அந்த வன்னியர் சமூக நலன் சார்ந்த விஷயங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ரொம்ப சுலபமாக வந்து இந்துத்துவமயமாயிடுவாங்க. ராமதாஸ் வந்து ஒரு விதத்தில் வந்து நமக்கு ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்காருன்னு எனக்கு தோணுது. டாக்டர் ராமதாஸ் பெரியவர். அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய அளவில் ஹிந்துத்வா ஃபோர்ஸஸ் பிஜேபி இங்கே வளராமல் இருக்கிறதுக்கு வன்னியர்கள் ராமதாஸோட கட்சி, இது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க அந்த பக்கம் போகிறதுன்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதில் இருக்கவங்க வந்து பெரும்பாலும் திமுக பக்கமும் வர மாட்டாங்க, அதிமுக பக்கம் போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தனி அடையாளம் இருக்குது. தேர்தல் திமுக அதிமுகன்னு போனால் கூட முழுவதுமாக திமுகவிலையும் அதிமுகவிலையும் அசிமுலேட் ஆகக்கூடிய ஒரு கட்சி இல்லை அது. ஒருவேளை இந்த தலைமை தோல்வி அடையுது, இவங்களால் சரியாக அந்த கட்சியை வழிநடத்த முடியலன்னா, அது நான் சொல்லிடுறேன். டாக்டர் ராமதாஸ் பெரியவராலேயோ அன்புமணியாலேயோ டாக்டர் அன்புமணி அவர்களாலேயோ வந்து இந்த கட்சியை வந்து சரியாக வழிநடத்த முடியல அப்படின்னா அது பிஜேபி பக்கம் நகரும். தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. அதனால் அவர் கட்சி வலுவோடு இருப்பது, பாமக வலுவுடன் இருப்பது, பிஜேபி மாதிரியான மதவாத கட்சி தமிழ்நாட்டில் நேரடியாக கால் பதிப்பதை சற்று தள்ளி போடலாம். என்னுடைய வார்த்தைகளை கவனிக்கணும், நம்ம சற்று தள்ளி போடலாம். மற்றபடி இது எனக்கு வந்து இது ஒன்றும் சரியாக படலை. அந்த கட்சி வலுவுடன் இருக்கணும் தான் நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். அவங்க மேலே எனக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்சியாக தான் நான் பார்க்குறேன். தலித்துகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை டாக்டர் ராமதாஸ் எடுத்தப்போ கூட அவங்கள முழுவதும் நம்மளால் ஒதுக்கி தள்ள முடியல. இன்றைக்கி அந்த நிலைப்பாட்டில் வெளிப்படையாக அவங்களே சொல்ல மறுக்கிறாங்க. நேற்றைய தீர்மானத்தில் கூட 2% SC STக்கு கூடுதலாக கொடுக்கணும்லாம் அவங்க சொல்கிறாங்க. முழு அளவில் ஜாதி அரசியல் தான் அவர் பண்ணுறாரு, சந்தேகமே இல்லை. பட் அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்சியானும் பொழுது நம்ம அதை ஒரு சாஃப்ட் ஹேண்டில் தான் பண்ணணும். இது அப்பாவும் பிள்ளையும் தங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்த்துக்கலன்னா அந்த கட்சி வந்து சிதிலமடையும். அந்த கட்சி பலவீனம் அடையுதுன்னா அது பிஜேபியோட வளர்ச்சியில் தான் போய் தமிழ்நாட்டில் நிற்கும். ஆனால் அமித்ஷா வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான், என்னோட நினைவு சரியாக இருந்தால் அமித்ஷா வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து நானே தலைவர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ அவரோட பிரச்சனை வந்து பிஜேபி டிஎம்கே கூட்டணிக்கு அன்புமணி போயிடக்கூடாது, நம்ம கையில் பவர் இருக்கணும், நம்ம அப்பராண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னதான் முடிவு எடுப்பார்? அதாவது போயிடக்கூடாதுன்றது எனக்கு ஒன்றும் அவருக்கு பெரிய இதுவாக இருக்கும். பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்றதுல கொள்கை தங்கமாக டாக்டர் ராமதாஸ் பெரியவர் இருக்கார், அப்படிலாம் நான் நம்பலை. தன்னோட டேர்ம்ஸில் போனன்னு அவர் விரும்புகிறார். பிரச்சனை வந்து கொள்கை ரீதியில் இல்லைன்னு அதனால தான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். எத்தனை முறைங்க அவர் பிஜேபியோட போய் சேர்ந்திருக்காரு. அதாவது கொள்கை பிரச்சனை ஒன்றுமே இல்லை, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். கொள்கை பிரச்சனை இல்லைன்னும் போது இது தனி மனித ஆசாபாசங்கள் சம்மந்தப்பட்டதுன்னும் போது அதோட டைமென்ஷன்ஸ் வேறு. இப்போ பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸில் பாமக போகிறது அதுக்கு தான் வாய்ப்பு, வேறு எந்த வாய்ப்பும் அவங்களுக்கு கிடையாது. அது தான் டேர்ம்ஸில் போகணுன்னு டாக்டர் ராமதாஸ் விரும்புகிறார், மகன் டேர்ம்ஸில் போகக்கூடாதுன்னு விரும்புகிறார். அவ்வளோதான் விஷயம். அது இது வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சித்தாந்த போரோ கொள்கை வழி வந்த சண்டையோ கிடையாது. இது முழுக்க வந்து பர்சனல் இஷ்யூஸில் வந்த சண்டை, அது தெளிவாகவே தெரியுது. ஆனால் இவங்க சொல்கிறத பார்த்தா ராமதாஸ் இல்லாத பாமகன்ற அளவுக்கு போதே, ஓய்வெடுங்கள் ஐயான்னு எல்லாரும் ஒரு சேர குரல் பார்த்தா அது எதை நோக்கி அது வெளியில் அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டைன்றது நம்ம வெளியில் பார்க்குற தோட்டம். அப்பாவுக்கு பின்னால் இருக்க அப்பா சொல்கிறாருல, வெளிப்படையாக சொல்லிட்டார்ல, காரணம் இருக்குன்றார்ல, அந்த காரணத்தை அப்பா சொன்னார்னா தெளிவாக இருக்கும். ரெண்டாவது, அப்பா பின்னாலேயும் ஃபேமிலி உள்ள ஒரு சக்தி இருக்குது, மகன் பின்னாலேயும் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஃபேமிலிக்குள்ள பவர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அப்பா பின்னால் ஃபேமிலிக்குள்ளே ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு அதிகார மையம் இருக்குது. மகனுக்கு பின்னால் ஒரு அதிகார மையம் இருக்குது. ஒரு அதிகார மையம்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட அதிகார மையங்கள் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல்ஸோட ஈகோஸ் மட்டும் இல்லை, அவங்களுடைய தேவைகள். ஸோ இங்கே கொள்கையோ சித்தாந்தமோ வெங்காயமோ எதுவுமே கிடையாது. முழுக்க இது தனி மனித
வெறுப்புகள், ஆசாபாசங்கள், இதன் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிற பிரச்சனை இது ரொம்ப அவலமானது. இல்லை யார் சரி யார் தப்புன்றதை தாண்டி அன்புமணி வந்து பொதுவெளியில் அசிங்கப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார் ராமதாஸ் அப்படின்றது வந்து எங்கே போய் முடியும்னு நினைக்கிறேன். இது நல்ல பாயிண்ட். அதாவது வந்து பொதுவெளியில் டாக்டர் அன்புமணி அவர்கள் அவங்க அப்பாவால் பெரியவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களால் தொடர்ந்து அவமரியாதைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார். இந்த ஃபங்க்ஷன் நேற்று நடந்த அந்த சித்திரை முழுநாள் விழான்றது ஒரு ப்ரெஸ்டிஜியஸான இஷ்யூ. அவங்களுடைய அடையாளங்கள் அது ஒன்று. அதில் வச்சு அப்பா வந்து பானையை உடைக்கிறார், பச்சையாக உடைக்கிறார் பானையை போட்டு. நடக்காது மகனே, கண்ணு முடியாது மகனே, அது ரொம்ப இழுத்து நல்லா பேசுகிறார், ராகம் போட்டு பேசுகிறார். அது இன்னும் இன்சல்ட் ஆகும். பக்கத்துலேயே மகன் உட்காந்துருக்கார். கட்சிக்குள்ளேயே கூட்டணி, கட்சிக்கு வெளியில் கூட்டணி, வடக்கு தெற்கு என்னென்னமோ பேசுகிறார். அவர் வந்து என் கையில் தான் கண்ட்ரோலு, இஷ்டம் தான் இல்லை வெளியில் போன்றார். ஸோ இதை வந்து அவர் நேற்றைய மாநாடோட டேக்கவே அதுதான். இவர் தான் அன்புமணி தான் உங்களுக்கு திமுக விமர்சனம் பண்ணார் வழியா. இவர் திமுகவும் விமர்சனம் பண்ணல, பிஜேபியும் விமர்சனம் பண்ணல. மகனுக்கு மகனோட தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை போட்டு உடச்சிட்டார். அவர் வந்து கட்சி எப்படி இதை அடுத்துட்டு ஃபேமிலி, இப்போ கட்சினே பேசக்கூடாது ஜெகதீஷ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெகதீஷ். இனிமேல் நம்ம பேசும்போது அந்த குடும்பம் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது, பாமக இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்னு பேசக்கூடாது. டாக்டர் ராமதாஸோட ஃபேமிலி இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது. ஏன்னா கட்சிகள் முழுக்க ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போகும்போது இவையெல்லாம் தவிர்க்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, திமுகவில் வந்தது இல்லை. தினகரன் நெருப்பு என்ன உங்களுக்கு 2007 அதாவது ஒரு ஸ்தாபனம் வந்து பெரிய அளவில் விரிவடையும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் வந்தே தான் தீரும். ஸ்தாபனங்கள் வந்து பெரிய அளவில் விரிவடையும் பொழுது ஒரு கட்டத்தில் இத்தகைய மோதல்கள் தவிர்க்க முடியாதவை. ஏன்னால் பகிர்ந்து கொள்வதற்கு பாத்திரங்கள் குறைவாக இருந்தால் சண்டை சச்சரவுகள் குறைவாக இருக்கும். பகிர்ந்து கொள்வதற்கும் பிரித்து கொள்வதற்கும் பாத்திரங்களும் இன்ன பிற பண்டங்களும் அதிகரித்து கொண்டே போனால் எவ்வளவு தான் ஒற்றுமை இருந்தாலும் ஒரு கட்டத்தில் மோதல் வருவது தவிர்க்க முடியாதது. இது எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, கொள்கை காலு கீழே போய் தனிமனித எதிர்பார்ப்புகளும் அசாபாசங்களும் தனிமனித உறவுகளில் வரக்கூடிய சிக்கல்களும் ஒரு கட்சியை வந்து கபலீகரம் பண்ணுற அளவுக்கு போகுது. அப்படின்னா இதெல்லாம் நடந்தே தான் தீரும். கொள்கை இல்லைன்னு மாறும்போது இது நடக்குது. அப்படி தானே வந்து முடியுது. உங்களுக்கு இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட அடிதடியாக வருது. உங்களுக்கு பிரச்சனை அடிப்படையில் வரக்கூடிய சிக்கல்களுக்கும் தனிமனித ஆசாபாசங்களால் வரக்கூடிய சிக்கல்களுக்குமான வித்தியாசம் என்பது இதுதான். பணம் பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வந்து பணம் விளையாடும் போது உள்ளே வந்து when you have an empireன்னுவாங்க, உங்கள்கிட்ட ஒரு சாம்ராஜ்யம் இருக்குது, பிரித்து கொள்வதற்கு ஒரு சாம்ராஜ்யம் இருக்கும்பொழுது அடிதடிகளும் யுத்தங்களும் தவிர்க்க முடியாதவை. முகலாயர் காலத்துலேருந்து நம்ம அதை தானே பார்க்குறோம். அப்பா மகனை சிறையில் வைப்பார், மகன் சிறையில் அப்பாவை சிறையில் வைப்பான். இங்கே யாரை ஒரு விதத்தில் வந்து கட்டுப்படுத்த போகிறார்கள் அல்லது வீழ்த்த போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் நான் முதல்ல நினச்ச மாதிரி இது சாதாரணமான சண்டையில் இது பெரிய அளவிலான மோதலை தான் உருவெடுத்து கொண்டிருக்கிறது. மற்ற கட்சிகளிடம் நீங்கள் சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட். இதோட விளைவு என்னென்னா, எந்த கூட்டணிக்கு இவங்க போனாங்கன்னாலும் இவங்களுடைய பேரம் பேசக்கூடிய வலிமை என்பது கணிசமான அளவுக்கு குறைந்து போகும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய பேரம் பேசக்கூடிய வலிமை என்பது கணிசமான அளவுக்கு குறைந்து தான் போகும். ஓகே, பிரச்சனை கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அதிமுக பாஜக கூட்டணி ராமதாஸ் வரலன்னா பாஜக துணையோடு பாமக அன்புமணி கைக்கு போயிடும் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. பிஜேபியோட ஆசீர்வாதம் அன்புமணிக்கு தான் இருக்குது. ஆனால் ராமதாஸ் பெரியவர் மேலே ஒன்றும் பிஜேபிக்கு வெறுப்பெல்லாம் கிடையாது. இப்போ வந்து அவர் கொள்கை ரீதியாக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிடணும்னு உறுதியாக நிற்கிறாருன்னா அப்போ ஃபுல்லாக பேக்கப் பண்ணுவாங்க. இப்போ பிரச்சனை ஏன் டேர்ம்ஸில் இருன்றதானே, அப்போ பிஜேபி பெரிய அளவில் இதில் தலையிடாது. ஏன்னா டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு ஹோல்டு இருக்குது, அவரை குறைச்சி மதிப்பிடாதீங்க நான் சொல்கிறேன். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அவரை, ரெண்டாவது ரொம்ப க்ளோஸாக அவரை நான் வாட்ச் பண்ணுறேன். அவருக்கு அந்த பொலிட்டிக்கல், நான் ஆங்கிலத்தில் சொன்னது பொலிட்டிக்கல் அக்யூமன், ஷார்ப் அக்யூமன் உண்டு. அந்த அரசியல் சூட்சமாக அந்த மக்களோட பல்ஸை நாடி துடிப்பு அப்படி துல்லியமாக பார்க்குற வல்லமை உண்டு. அவர் அழகாக காயும் நகர்த்துவார். அஃப்கோர்ஸ் இப்போ மோசமாக போயிருக்குது, அது வேறு. அதனால் பிஜேபி இந்த விஷயத்தில் அவுட்ரைட்டாக இறங்கி அன்புமணியை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அது பொலிட்டிக்கலி அவங்க டிஎம்கேவோட போகணும் தான் ராமதாஸ் விரும்புகிறாரு. வேறு இஷ்யூஸ் எதுவுமே இல்லைன்னா அப்போ வந்து அவங்க லெகானை இழுப்பாங்க போட்டு. இங்கே அது கிடையாது. ஓகே, பிஜேபியோட போகிறதுல பெரியவருக்கு என்ன பெரிய லாஸ் இருக்குது? ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. ஏங்க அவரே அவங்க கூட இருந்தவர் தானேங்க. இந்த மோடி கவர்மெண்ட்டுக்கு 24 என்ன மார்க் போட்டிங்கன்னா மார்க்கா சைபர் கீழன்ட்டு 10 நாள் பொறுத்து மோடியை கட்டி பிடிச்சி நிற்கல சேலத்தில். அதனால் இவருக்கு ஒன்றும் பெரிய பிஜேபி எதிர்ப்பெல்லாம் ஒன்றும், இது பிஜேபி எதிர்ப்பால் மகன் மீது அவருக்கு எந்த பகையும் கிடையாது.
இது வேற எக்ஸ்பெக்டேஷன்ஸு. அந்த மாதிரியான சூழலில் வந்து பிஜேபி வந்து பெரிய அளவில் கால் பதிப்பாங்கன்னு எனக்கு தோணலை. அஃப்கோர்ஸ் ஒரு கட்டத்தில் இந்த சண்டை இப்படியே இழுக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ரன் அப் டு த எலெக்ஷன். அப்போ வந்து அவர் வந்து பிஜேபியோட போகிறதுக்கு கட்டையை கொடுக்குறாரு ராம்தாஸ்னா, அப்போ தே வில் புட் தேர் ஃபுட் டவுன், அது செய்வாங்க. அப்பாவை வீழ்த்துறதுக்கு மகன் பிஜேபியோடு கை கோர்ப்பாரான்னு நீங்கள் கேட்குறீங்க. தாராளமாக கை கோர்க்கலாம், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் பிஜேபி எந்த அளவுக்கு தன்னுடைய கரங்களை கொடுக்குன்றதை நான் சொல்ல வருது. கூடிய வரைக்கும் இந்த பிரச்சனையை தீர்த்து சுமூகமாக ஒன்றுபட்ட பாமகவை வச்சுக்கிறத தான் பிஜேபி விரும்பும். ஒருவேளை பாமக உடையுதுன்னு வச்சுக்கோங்க, உடையாது, நான் நம்பலை, அந்த அளவுக்குலாம் போகாது. ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க, அப்படி ஒரு உடையுது, விரிசல் வருது, அல்லது விரிசல் வர மாதிரி ஒரு தோற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக பிஜேபி விரும்பாது. ஏன்னா அவங்க கூட்டணி பலமாக இருக்கும், குட்டி குட்டி கட்சியை கூட அவங்க சேர்க்கணுன்ற பார்க்குறாங்க. அவங்க இந்த 2019 என்டிஏ அலையன்ஸை ஃபார்ம் பண்ணணுன்னு விரும்புகிறாங்க. ஏடிஎம்கே, பிஜேபி, டிஎம்டிகே, பிஎம்கே, மற்ற அத்தனை குட்டி கட்சிகளையும் சேர்க்கணும் தான் அவங்க விரும்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 5% வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாடோட 3வது பெரிய கட்சின்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்கள இழப்பதற்கு பிஜேபி கண்டிப்பாக விரும்பாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இது போதுன்னா பிஜேபியின் தலையீடு உள்ள வரும், அதை நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா அவனுக்கு நோக்கம் 26 எலெக்ஷன், அதில் வந்து அவங்க அலையன்ஸ் பார்ட்னரில் ஒருத்தர் இந்த மாதிரி அடிச்சுக்கின்னு இருக்கிறத வந்து அவங்க கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. எனவே இது ஃபேமிலி இஷ்யூன்றதுனால இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிறதுக்குமான வாய்ப்புகளும் இருக்குது, அதையும் நம்ம வந்து மறுக்க முடியாது. தந்தை மகன் சண்டை எதை நோக்கி போகுதுன்னு பார்க்கலாம். உங்களை பயன்படுத்துக்கு நன்றி. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்